பவானியோட காவல் தெய்வம் எப்படி செல்லியாண்டியம்மனோ அதே மாதிரி தான் நம்ம குமராபாளையத்துக்கு காளியம்மனும். பவானியும் குமராபாளையத்திலயும் ஒரே நேரத்துல தான் திருவிழா போடுவாங்க. என்ன ஒரு சில வருஷங்கள் மட்டும் முன்ன பின்ன மாறி வரும். நம்ம குமாரபாளையம் காளியம்மனுக்கு நோம்பி போட்டதாங்க சுத்தி இருக்க 8 பட்டியிலுமே நோம்பி போடுறாங்க. திருவிழாவோட முக்கியமான நாளான இன்னைக்கு குண்டம் திருவிழா வெகு விமர்சையா நடந்துச்சுங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் காத்திருந்து ரொம்பவே பொறுமையா குண்டம் இறங்குனாங்க. வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். குண்டத்தோட முடிவுல ஒரு பெரிய குழி வெட்டி அது நிரம்ப பால் ஊத்தி வச்சிருக்காங்க. குண்டம் மிதிச்சு முடிச்சோடனே அந்த பால்ல போய் காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்க்க போறாங்க. தடுமாறி குண்டத்துல விழும்போது உடனே பால் அவங்க மேல ஊத்தி அவங்களுக்கு முதலுதவி மாதிரி செய்யறாங்க. இதுக்காகவே 2-3 பேரல் நம்ம பால் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா இங்க கோயில் சார்பா சேவை செய்ய வந்த பெண்மணிகள் ரொம்பவே சூப்பருங்க. குண்டத்துல பெண்கள் தடுமாறி விழாமையும் பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாமியாடி அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா இழுத்தெறிகிறாங்க. ஆனா அதையும் கஷ்டப்பட்டு அவங்களை சாந்தப்படுத்தி கூட்டிட்டு போய் அமைதியா சாமியை பார்க்க வச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு வச்சு சாமியை வேண்டி குண்டம் இறங்கி இருப்பீங்க. உங்களோட வேண்டுதல் படிக்க நானும் சேர்ந்து அந்த காளியம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க யாரெல்லாம் குண்டம் இறங்குனீங்க சொல்லி என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படியும் அந்த சாமி புண்ணியத்துல குண்டம் திருவிழா வெகு விமர்சையா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாடா. உனக்கும் எனக்கும் இருக்கும் வழக்கு முடியாதா?